இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு முகநூல் நண்பர்களே, நேரலை செய்தியின் நேயர்களே, உங்கள் அனைவரையும் நான் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற, இருந்தவரும் இருக்கிறவரும் வந்தவரும் வருகிறவருமாயிருக்கிற, மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த 2025 ஆண்டின் இறுதி நாள் செய்தியை நான் உங்களோடு நேரலை செய்தியின் வாயிலாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மன விருப்பமுள்ள அன்பு சகோதர சகோதரிகள், இறைமக்கள், பைபிள் ட்ரூத்ஸ் என்கிற முகநூலின் பக்கத்தில் இணைந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான இறைவசன தியான செய்தியானது உபாகமம் 32 அதிகாரம் 15 முதல் 23 வரையான வசனங்களின் வாயிலாக ஒரு பிரத்யேக செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த செய்திக்கான தலையங்கமானது மாறுபாடுள்ள சந்ததியே, நான் உங்களுக்கு என் முகத்தை மறைப்பேன், உங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன், நீங்கள் மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள் என்று தேவனாகிய கர்த்தர் உரைத்திருக்கிறார். இந்த இறைவாக்கியத்தை இன்றைய இறை செய்தியினுடைய தலையங்கமாக இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த பகுதியை, அந்த இன்றைய இறைவசன தியான செய்திக்கு ஏதுவான உபாகம புஸ்தகம் 32 அதிகாரம் 15 முதல் 23 வரையான இறைவசனங்களை நான் உங்களோடு படித்து காண்பிக்க விரும்புகிறேன். உங்கள் வேதாகமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் 5வது ஆகமம், உபாகமம் 32 அதிகாரம் 15 முதல் 23 வரையான வசனங்கள் படிக்க கேட்கலாம். யெசூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நிணம் துணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள், அருவருப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். உன்னை ஜனிப்பித்த கண்மலையை நீ நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். கர்த்தர் அதனை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன்,
அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள், தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி மதிகெட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன். என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது, அது தாழ்ந்த நரக மட்டும் எரியும். பூமியையும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்திபாரங்களை வேக பண்ணும். தீங்குகளை அவர்கள் மேல் அனுப்பி தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன். என்னுடைய அம்புகளை எல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்பவைகளே இந்த வாசிக்க கேட்ட வாக்கியங்களில் இன்றைய செய்திக்கான தலையங்கமாக 20ஆம் இறைவாக்கியத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள் என்று நம்மை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் ஏறத்தாழ 3500 ஆண்டுகளுக்கு முன்பு தாம் தெரிந்து கொண்ட தம்முடைய வீட்டிலங்கு உண்மையுள்ளவனாய் காணப்பட்ட மோசேயை கொண்டு இந்த பூமியின் மக்களினங்களுக்கு, ஜனங்களுக்கு, தாம் தெரிந்து கொண்ட யாக்கோபின் சந்ததிக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இந்த வாக்கியத்தை தான் நான் இன்றைய தினத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மன விருப்பமுள்ள அன்பு சகோதர சகோதரிகள் இன்றைய இறைவசன தியான செய்தியோடு இணைந்திருக்கலாம். இதற்கான நோட்டிபிகேஷன், முன் அறிவிப்பு கிடைத்திருக்கிறவர்கள் இதில் பங்கு பெற்றுக் கொள்ளும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், உபாகமம் 38ஆம் அதிகாரத்தில் வாயிலாக கர்த்தர் பூமியின் மக்களினங்களுக்கும் ஜாதி ஜாதியாக மக்களினங்களை பிரித்து அவர்களுக்கேற்ற, அவர்கள் குடியிருப்புக்கேற்ற பகுதிகளை அவரவருக்கு நிர்ணயம் செய்த போது, பகிர்ந்து கொடுத்த போது, தான் தெரிந்து கொண்ட தம்முடைய சுதந்திர பாகமாக, தம்முடைய சொந்த ஜனமாக, பூமியிலே தம்முடைய சொந்த ஜனமாக, சொந்த மக்களினமாக தெரிந்து கொண்ட இஸ்ராயேலர்களுக்கு, ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவர்களாகிய யாக்கோபின் சந்ததியாருக்கு பகிர்ந்து கொடுத்த அந்த குடியிருப்பு பகுதிகளிலே வாழுகின்ற அந்த மக்களினங்களுக்கும், இந்த பூமியின் சகல பகுதிகளிலும் ஜாதி ஜாதியாக, வம்சம் வம்சமாக, கோத்திரம் கோத்திரமாக பூமியை பங்கிட்டு கொடுத்திருக்கிறார். அந்த மக்களினங்களுக்கும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு கட்டளைகளை, பிரமாணங்களை கற்பித்த பிற்பாடு அந்த மக்களினங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் முன்வைத்திருக்கிறார், சாபங்களையும் முன்வைத்திருக்கிறார். நீங்கள் என் கட்டளைகளின்படி, என் வார்த்தைகளுக்கு கை கொண்டு அதனை கீழ்ப்படி நடந்தால் நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், நீங்கள் பல்கி பெருகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சகல மக்களினங்களுக்கும் சொல்லுகிறார். அதுபோலவே தம்முடைய சொந்த ஜனமாக,
சொந்த மக்களாக, சொந்த ஜாதியாக, தம்முடைய சொந்த சுதந்திர பங்காக தெரிந்து கொண்ட யாக்கோபின் சந்ததியாருக்கும் இந்த ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் முன்வைக்கிறார். இவைகளை நாம் பாகம புஸ்தகத்தில் கற்றுக்கொள்ள முடியும். உபாகமம் கடைசி 26, 27, 28 ஆகிய அதிகாரங்களிலே நாம் அதை காண முடியும். இதில் 28 முதல் 32 வரையான அதிகாரங்களிலும் அவைகளை காண முடிகிறது. 32ஆம் அதிகாரத்தின் பிற்பகுதி 15ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வாக்கியம் வரையான அந்த பகுதிகளிலே இந்த பகுதியை நாம் காண்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவர் சொல்லுகிறார், உபாகமம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், விவேகமில்லாத மதிகட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்டது பிதா அவர் அல்லவா? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன் தகப்பன், நான் ஆதி தகப்பன் அவர் அல்லவா? உன்னை உருவாக்கி படைத்த தேவன் அவர் அல்லவா என்று சொல்கிறார். ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்? மனிதனை மண்ணினால் உருவாக்கினவர் தேவன். தம்மிலிருந்து மனிதனை உருவாக்கினார். தம்முடைய ஆவியை, தம்மிலிருந்து தம்முடைய ஜீவனை அவனுக்குள் கொடுத்தார். அவனுக்கு உயிரூட்டினார். ஆகவே அவர்தான் பிதா. நம்மை பெற்ற தகப்பன் அவர். நம்மை உருவாக்கினவர், நம்மை பெற்றவர், நமக்கு ஜீவனை தந்தவர் அவர். அவருடைய சரீரத்தில் நாம் வாழுகிறோம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர் நமக்கு பிதா. வேறு எவருக்கும் தேவன் எந்த படைப்பிற்கும் நான் உங்கள் பிதா, உங்கள் தகப்பன் என்று சொல்லவில்லை. மனிதருக்கு மட்டும்தான் சொன்னார். தம்மிலிருந்து, தம்முடைய வடிவ தோற்றத்தின் வழியாக மனிதனை படைத்தார், உருவாக்கினார். தம்முடைய ஜீவனை ஜீவ சுவாசமாக நமக்குள் ஊதினார். ஆகவே அவருக்குள் நாம் நடக்கிறோம், அவருக்குள் நாம் வாழ்கிறோம். அவர் நமக்கு தகப்பன், அவர் நமக்கு பிதா. தாம் உண்டாக்கின எந்த ஒரு உயிரினத்திற்கும் தேவன் என்ன செய்யவில்லை? நான் உங்கள் தகப்பன், நான் உங்கள் பிதா என்று சொல்லவில்லை. அனைத்து படைப்புகளுக்கும் அவரே ஆதி தகப்பன் தேவன். ஆனால் பிரத்யேகமாக தாம் தம்முடைய சாயலின்படி, தம்முடைய ரூபத்தின்படி, தம்முடைய வடிவத்திலே தாம் படைத்த மனிதனுக்கு தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஆகவே நான் உங்கள் பிதா என்று சொல்லுகிறார். ஆகவே நான் உங்கள் தேவன் என்று சொல்லுகிறார். அவரில் நாம் வாழுகிறோம், அவரில் நாம் நடக்கிறோம், அவரில் நாம் பிழைக்கிறோம். ஆகவே அவர் நமக்கு பிதா, அவர் நமக்கு தகப்பன். அவர் சொல்லுகிறார், அவர்களோ தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, 4ஆம் வசனத்திலே, 5ஆம் வசனத்திலே, அவர்களோ தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல. இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் அல்ல, என்னுடைய மக்கள் அல்ல, என் ஜனம் அல்ல என்று சொல்லுகின்ற நிலைக்கு மனிதர்களாகிய நாம் அவருக்கு கீழ்ப்படியாமல் போனோம். இதுவே அவர்கள் காரியம். அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியார். மதிகெட்டவர்கள், தாறுமாறாக வாழுகிறவர்கள், மதிகெட்டவர்கள், புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறார். விவேகமில்லாத மதிகெட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அல்லவா?
என்று சொல்லுகிறார். நான் உன்னை ஆட்கொண்ட, உன்னை உண்டாக்கின, உன்னை உருவாக்கின, உன்னை படைத்த, உனக்கு வாழ்வளித்த, உனக்கு ஜீவன் தந்த உன் பிதா அல்லவா என்று சொல்லுகிறார். பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார் என்று அறிவுரை கூறுகிறார். முன் நடந்தவைகளை அவர்களை வழி நடத்தி வந்த அந்த வழியை நினைவு கூற செய்கிறார் என்று எல்லாம் சொல்லிவிட்டு பிற்பகுதியிலே அவர் சொல்ல வருகிறார். உபாகமம் 32 அதிகாரம் 15 வசனத்தில் சுட்டிக்காட்டுகிறார். யசூரன் கொழுத்து போய் உதைத்தான். யசூரன் என்றால் யாக்கோபுக்கு ஒரு பட்டப்பெயர், தேவன் கொடுத்த ஒரு பெயர். யசூரன் பராக்கிரமசாலி, அசுரன் அல்ல. நீங்கள் அதை நன்றாக அந்த வாக்கியத்திற்கான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அசுரன் அல்ல, அரக்கன் அல்ல. அரக்கனோ அசுரனோ அல்லது ராட்சசர்களோ அல்ல. இந்த வார்த்தைக்கான யசூரன், அசுரன் என்றால் ராட்சசன் அல்லது அந்த கோலியாத்தை சார்ந்த ஏனாக்கியரின் புத்திரர்கள். அவர்கள் யார்? தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் தங்கள் ஆதிமேன்மைகளை இழந்து மனுஷ சாயல் எடுத்து பூமியிலே வந்து மனுஷகுமாரத்திகளோடு உடல் உறவு கொண்டு அவர்கள் வழியாக புறப்பிக்கப்பட்ட அந்த ராட்சத புத்திரர்கள், அரக்கர்கள், அசுரர்கள். இந்த உலகத்தில் இந்த 2 வம்சங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மனுஷகுமாரதிகளுக்கும் தேவபுத்திரர்களுக்கும் அல்லது தேவதூதர்களுக்கும் அல்லது ஆவி ஒளி வடிவத்தில் இருந்த மிருகங்களுக்கும் மனுஷகுமாரதிகளுக்கும் இடையே உடலுறவிலே பிறந்த ஒரு கூட்டம் சந்ததி, ராட்சத சந்ததி. இது நீங்கள் ஆதியாகமம் 6 அதிகாரத்திலே படிக்கலாம். அவர்களுக்கு வேறு ஒரு பெயர் இருக்கிறது. என்ன? ராட்சச புத்திரர்கள். யார்? தேவபுத்திரர்களுக்கும் தேவகுமாரர்களுக்கும் மனுஷகுமாரத்திகளுக்கும் பிறந்த ஒரு தேவனுடைய அனுமதியின்றி பிறந்த ஒரு சந்ததி. அதான் ராட்சச கூட்டம். அவர்களைத்தான் ஏனாக்கியரின் புத்திரர்கள் என்பார்கள். கோலியாத்தை போன்ற ஒரு 14 முழம் உயரமும் திடகாத்திரமான உடல் வலிமையும் கொண்டவர்கள் ராட்சச புத்திரர்களின் கூட்டம். அந்த ஜனம்தான் இன்று பல்வேறு வடிவங்களில் மக்களினங்களோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவர் சொல்லுகிறார், அவர்களை பார்க்கிலும் பலவான்கள். யார்? அதான் அசுரர்கள் அல்ல, ராட்சசர்கள் அல்ல, கோலியாத்தை போன்ற ராட்சச புத்திரர்களும் அல்ல. யசூரன். யசூரன் என்றால் பராக்கிரமசாலி என்று பொருள். பலவான், பராக்கிரமசாலி. ஏன்? தேவனாகிய கர்த்தர் பராக்கிரமசாலியாக வருவார். அவரை சூரன். அவர் தெரிந்து கொண்ட அவருடைய சொந்த ஜனம் பராக்கிரமசாலிகளாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த வசனத்திலே அந்த வார்த்தையை அவர் சுட்டி காட்டுகிறார். பராக்கிரமசாலி யசூரன் கொழுத்து போய் உதைத்தான். என்ன கொழுப்பு? சரீர பலம், ஆரோக்கியம், ராட்சசர்களையும் மேற்கொள்ளுகின்ற. ஏனெனில் கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்ட போது ஏனாக்கியருடைய புத்திரர்களை அங்கே கண்டார்கள். கானான் தேசத்திலே வாழ்ந்திருந்தவர்கள் கானானியர்கள், 9 ஜாதிகளை சார்ந்தவர்கள். ஏத்தியர், எமோரியர், எபூசியர், கிர்காசியர், கிபியோனியர், ஆயி பட்டணத்தை சார்ந்தவர்கள், ஆய்குடியினர், இப்படி பரிசியர் இன்னும் யார்?
மீதியானியர் அல்ல, இவர்கள் காசாவில் குடியிருந்தவர்கள், பெலிஸ்தியர், அம்மோனியர், இப்படி 9 ஜாதியினர் அங்கே இருந்தார்கள். அவர்கள் தான் ராட்சச புத்திரர்களின் சந்ததியார். ஏனாக்கியருடைய புத்திரர்கள் ராட்சச சந்ததி. அவர்களுடைய தேசத்தை அவர்களை மேற்கொண்டு அவர்களுடைய தேசத்தை சொந்தமாக்கிக் கொள்ள யாக்கோபின் சந்ததியாருக்கு தேவன் ஆரோக்கியம் கொடுத்தார், பலம் கொடுத்தார், சக்தி கொடுத்தார். அவர்களை பலவான்களாக மாற்றினார், பராக்கிரமசாலிகளாக மாற்றினார். அந்த பராக்கிரமசாலிகளாகிய யாக்கோபின் சந்ததியார் இஸ்ரவேலர்கள் யசூரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதனால்தான் அவர்களுக்கு அந்த தேவன் அந்த வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தார். யசூரன், பராக்கிரமசாலிகளாகிய யாக்கோபினுடைய சந்ததியார் கொழுத்து போய் உதைக்க தொடங்கினார்கள். யாரை? தங்களை பலவான்களாக மாற்றின ராட்சச புத்திரர்களுடைய தேசத்தை, கனானியருடைய தேசத்தை, ஏனாக்கியருடைய புத்திரர்களின் தேசத்தை தங்களுக்கு கொடையாக தந்த தேவனை மறந்து தேவனை எட்டி உதைக்க தொடங்கினார்கள். இன்றைக்கு பெற்று வளர்த்து ஆளாக்கிவிட்ட பிள்ளைகள் தகப்பனுடைய தோளுக்கு மேல் வளர்ந்த பிற்பாடு பெற்றோர்களை எட்டி உதைப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுபோலத்தான் யாக்கோபின் சந்ததியார், இஸ்ராயேல் ஜனங்கள், அவர்களுக்குள்ளதான் யூதர்கள் வர்றாங்க. இந்த இஸ்ராயேலர்கள் என்று அழைக்கப்படுகிற யூத ஜனங்கள் தங்கள் தேவனை மறந்தார்கள். தங்கள் ஆதி பிதாவாகிய தந்தையை, தகப்பனை மறந்தார்கள். யாக்கோபை அல்ல, தங்களை உண்டாக்கின, தங்களை தம்முடைய சொந்த ஜனமாக, சொந்த ஜாதியாக, சொந்த மக்களாக அங்கீகரித்துக் கொண்ட தேவனையும் மறந்தார்கள். அவர்களை எட்டி உதைத்தார்கள். அதனால் அவர் சொல்லுகிறார், யசூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து நிலம் தொண்ணின போது, கொழுத்து பலத்த ஆரோக்கியசாலிகளாய் பலவான்களாய் மாறின பிற்பாடு, உடல் ஆரோக்கியம் பலத்து போன பிற்பாடு கொழுத்து ஸ்தூலித்து, அதாவது நிலம் தொண்ணி கொழுப்பு ஏறி, எலும்பிலும் எலும்பு மஜ்ஜையிலும் இரத்தத்திலும் மாம்சத்திலும் கொழுப்பேறி பலம் அதிகப்பட்டதனால் கொழுத்து ஸ்தூலித்து நிலம் துணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். தன்னை உண்டாக்கின தேவனை மறந்தான். தன் ரட்சிப்பின் கண்மலையாகிய கிறிஸ்துவை மறுதலித்தான் என்று அங்கே சொல்லுகிறார். நம்முடைய தேவன் கிறிஸ்து தேவகுமாரன் என்று நம்பப்படுகிறார். இல்லை, அவர்தான் தேவன், நம்மை உண்டாக்கின தேவன். நம் ரட்சிப்பின் கண்மலையாகிய கிறிஸ்து தான் நம்முடைய தேவன். கிறிஸ்து வானமும் பூமியும் உண்டாக்கும் முன்பே இருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை படியுங்கள். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய படைப்பிற்கு ஆதியாக என்னை கொண்டிருந்தார் என்று நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. இறைஞானமாகிய தேவன், தேவ ஆவியானவர், இறைஞானமாகிய தேவ ஆவியானவர், தேவனுடைய இறைஞானம், தேவனை அறிகிற அறிவாகிய இறைஞான அறிவு என்கிற ஞானத்தின் ஆவியானவராக கிறிஸ்துவானவர் இருந்திருக்கிறார். அதை நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் நமக்கு வசனம் வசனமாக சுட்டி காட்டுகிறது. படைப்புக்கு ஆதியே ஞானத்தின் ஆவியாயிருந்த கிறிஸ்துவானவர். அவர் இன்று நேற்று இருக்கிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து பிறந்ததற்கு, மனிதனாக பிறந்த பிற்பாடு இருக்கிறவர் அல்ல. வானமும் பூமியும் சமுத்திரமும் உண்டாக்கப்படும் முன்பே ஞானத்தின் ஆவியானவராக இருக்கிறார். படைப்பின் தேவனாகிய கர்த்தரே இந்த ஞானத்தின் ஆவியானவராகிய கிறிஸ்துவை தான் தம்முடைய படைப்பின் ஆதியாக கொண்டிருந்தார் என்று புரிந்து கொள்ளுங்கள். வேதாகமத்திலே நுனிப்புல் மேயாதீர்கள்,
இயேசு 2000 ஆண்டுகளாகத்தானே இருக்கிறார். அதற்கு முன்பிருந்த கடவுள் யார் என்று கேட்கிறார்களே, அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள். ஞானத்தின் ஆவியாயிருக்கிற படைப்பின் தேவன் அவர் ஆதியாக இருக்கிறார். ஆதி முதலாகவே இருக்கிறார். வானமும் பூமியும் சமுத்திரமும் உண்டாக்கப்படும் முன்பே எங்கள் தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்து இயேசு ஞானத்தின் ஆவியானவராக இருக்கிறார் என்று பதிலளியுங்கள். இந்த உலகம் கொண்டாடுகிற தெய்வங்கள் அனைத்தும் உண்டாக்கப்பட்டவைகள். தேவனை உண்டாக்கினவர் ஒரு தேவனும் இங்கில்லை. தேவனால் உண்டாக்கப்பட்டவைகளே, கிறிஸ்துவின் ஆவியினால் ஞானத்தின் ஆவியானவராகிய தேவனால் படைக்கப்பட்டவைகளே அனைத்து தெய்வங்களும் தேவர்களும். அவர்கள் தங்களை தேவர்களாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆகவே தேவனை குறித்து கேள்வி கேட்கிற இடத்திலே முட்டாள்களாய் அறிவியனர்களாய் இராதிருங்கள். இங்கே சொல்லுகிறார், தங்கள் ரட்சிப்பின் தேவனை ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினார்கள். அந்த ரட்சிப்பின் கண்மலையானவர் கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவை அசட்டை பண்ணினார்கள். இன்றும் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள் மட்டுமல்ல, இஸ்ராயலர்கள் மட்டுமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்கள் என்று அழைக்கப்படுகிற அனைத்து கிறிஸ்தவர்களும் தங்கள் ரட்சிப்பின் கண்மலையாகிய கிறிஸ்துவை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவரை கூறு போட்டு விற்று கொண்டிருக்கிறார்கள். ரட்சிப்பின் கண்மலையாகிய கிறிஸ்துவையும் கிறிஸ்து சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் கூறு போட்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய உலக கிறிஸ்தவம், அதில் நீயும் பங்காளி என்பதை மறந்து விடாதே. இந்த கூறு போட்டு கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் ஆவியானவரையும் கிறிஸ்துவின் இரத்தத்தையும் கூறு போட்டு சத்திய வசனங்களையும் ரட்சிப்பின் கண்மலையை கூறு போட்டு விற்பனை செய்து கொண்டிருக்கிற கள்ள கிறிஸ்தவ கூட்டத்திற்கு காணிக்கை கொடுக்கிற கள்ள கிறிஸ்தவனே, அவருடைய பச்சை பொய்களை நம்பி கிறிஸ்துவை ரட்சிப்பின் கண்மலையாகிய கிறிஸ்துவை புறக்கணித்து தள்ளி கொண்டிருக்கிற, அசட்டை பண்ணி கொண்டிருக்கிற, அவரை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிற, அவரை வியாபார பொருளாக்கி விற்று பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவனே, நீயும் அந்த விற்பனையாளர்களுக்கு, அந்த விற்பனை வியாபாரிகளுக்கு, ஆவி அபிஷேக வியாபாரிகளுக்கு, தீர்க்க தரிசன வியாபாரிகளுக்கு, ஜப வியாபாரிகளுக்கு, பிசாசுதுரத்தும் வியாபாரிகளுக்கு நீ பங்காளியாக இருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். அதனால் தான் சொல்லுகிறார், அப்பவே சொல்லியிருக்கார், இப்ப இல்ல, சுமார் ஏறத்தாழ 3500 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருக்கிறார். எந்த தேவர்களும் உண்டாகும் முன்னே அவர் சொல்லியிருக்கிறார். உலகத்தில் நீ நம்பிக்கொண்டிருக்கிற எந்த தேவர்களும் உண்டாக்கப்படும் முன்பே அவர் அதை சொல்லியிருக்கிறார். செத்த தேவர்களும் மாண்ட ராட்சதர்களும் தங்களை வெளிப்படுத்துவதற்கு முன்பே, தங்களை தெய்வங்களாக வெளிப்படுத்துவதற்கு முன்னே இதை அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார், 16ஆம் வசனம், அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள். எதினால் தேவனை புறக்கணித்தார்கள்? அந்நிய தேவர்களால், அதான் செத்த தேவர்களால், சாகடிக்கப்பட்ட, அதாவது தேவ கட்டளைக்கு மீறி நடந்து தங்கள் ஆதி மேன்மைகளை இழந்து மனுஷகுமாரத்திகளின் மேல் இச்சை கொண்டு, காம இச்சை கொண்டு அவர்களோடு உடலுறவு செய்து செத்த தேவர்களாய் மாறின, மாண்ட ராட்சதர்களாய் மாறின. அதாவது மனுஷகுமாரத்திகளோடு உடலுறவு கொண்டு ஒரு கூட்டம் ராட்சத புத்திரர்களை, அசுரர்களை, அரக்கர்களை, ராட்சசர்களை பிறப்பிக்க காரணமாயிருந்த அந்த செத்த தேவர்களும் இந்த ராட்சதர்களும் அவர்களுடைய சந்ததிகளும் நோவா காலத்து ஜல பிரளயத்தினாலே அழிக்கப்பட்டார்களே, பூண்டோடு வாரிக்கொள்ளப்பட்டார்கள். ஜல பிரளயம், நோவா உட்பட, நோவாவின் மனைவி, நோவாவின் 3 ஆண்மக்கள், அந்த 3 ஆண்மக்களுடைய மனைவிகள்,
ஆக 8 பேர் ஒழிய அனைவரும் அழிக்கப்பட்டார்களே ஜலப்பிரளயத்தில். சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு, 5500 ஆண்டுகளுக்கு முன்பு அக்காலத்திலே அழிக்கப்பட்ட செத்த தேவர்களும் ஆண்ட ராட்சசர்களும் பிற்பாடு இன்றைய ஜனங்களின், இந்த பூமியின் மக்களினங்கள் வழிபடுகிற தெய்வங்களாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த அந்நிய தேவர்களை அதான் சொல்லுகிறார், அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள். தெய்வமல்லாதவைகளால், தள்ளப்பட்டவைகளால், அழிக்கப்பட்டவைகளால் அவருக்கு எரிச்சலை உண்டாக்கினார்கள். அருவருப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள். ஏன்? தேவனுக்கு பலி செலுத்தும்படி கட்டளையிடப்பட்ட பலி பொருட்கள் அனைத்தையும் சாகடிக்கப்பட்ட, கொல்லப்பட்ட, அழிக்கப்பட்ட, சுட்டரிக்கப்பட்ட செத்த தேவர்களுக்கும் மாண்ட ராட்சதர்களுக்கும் பலி பொருட்களாக பலியிட்டார்கள். அவைகளை கொண்டு தேவனை தூசித்தார்கள், தேவனை கோபப்படுத்தினார்கள், தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்கினார்கள். அந்நிய தெய்வங்களுக்கு, அந்நிய தேவதைகளுக்கு, அந்நிய மரித்த மனிதர்களுக்கு, துஷ்ட மிருகங்களுக்கு பலியிட்டவைகளை தேவனுக்கு படைத்தார்கள். இன்றைக்கும் அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்களே. இல்லை என்று உங்களால் வாயை திறந்து நாக்கை நீட்டி சொல்ல முடியுமா? உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருக்கிறார். பணம் சம்பாதிப்பதற்காக அந்நிய ஆவிகளை பரிசுத்த ஆவி என்று நம்பி அவைகளுக்கு துதி ஸ்தோத்திரம் செலுத்தி அவைகளிடத்திலே மண்டியிட்டு ஜெபிக்கிறாயே, விளங்காத பாசைகளை கொண்டு, விளங்காத பேச்சை பேசி அந்நிய தெய்வங்களை திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களே. நீங்கள் நித்திய கண்மலையாகிய கிறிஸ்துவை புறக்கணித்து தள்ளிவிட்டீர்கள். உங்கள் ரட்சிப்பின் கண்மலையாகிய கிறிஸ்துவை புறக்கணித்து தள்ளி அந்நிய ஆவிகளை கொண்டு அவருக்கு கோபமிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், எரிச்சல் உண்டாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நானும் கிறிஸ்தவன், நானும் இச்சிக்கப்பட்டவன். இவைகளால் இச்சிக்கப்பட்டாய், நீ ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறாய். நீ சொல்லுகிற ரட்சிப்பது இவ்வுலகத்தின் இச்சிக்கப்படத்தக்கவைகளால் எவைகளை எல்லாம் விரும்பி தேடுகிறாயோ, பணம், எல்லா தீமைக்கும் மேலாயிருக்கிற பணாசை, பெண்ணாசை, காம இச்சை, உடலின்ப இச்சைகள், சம்பாத்திய இச்சைகளினாலே நீ உன்னை தீட்டுப்படுத்தி இச்சித்து உன்னை திருப்திப்படுத்துகிற அந்நிய ஆவிகளை கொண்டு நீ பரிசுத்தமானாய். நான் பரிசுத்தவான், நான் மறுபடி பிறந்தவன், நான் அந்நிய பாஷை, பொருள் விளங்காத அந்நிய பாஷைகளை பேசுகிற இச்சையின் மக்கள், பிசாசுகளின் மக்கள் என்று உங்களுக்கு நீங்களே சாட்சி சொல்லிக் கொள்ளுகிறீர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. உன்னை நீ சிந்தித்து சோதித்து பார்க்க வேண்டும். தேவ ஆவி உனக்குள்ளே இருக்கிறதா? உன்னை உண்டாக்கின தேவன் உனக்குள்ளே வாழுகிறாரா? நீ தேவனை தேடி எங்கே ஓடுகிறாய்? இயேசு கிறிஸ்து சொன்னார், கிறிஸ்து மனிதனாக பிறந்த போது சொன்னார், பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. எங்க இருக்கிறது? தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படையாக உங்களிடத்திலே வராது, அது உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஏன்? கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே பரலோக ராஜ்யம் இருக்கிறது. மனுஷகுமாரன், பரலோக ராஜ்யம் ஆகிய மனுஷகுமாரன் உங்கள் நடுவிலே வந்திருக்கிறார், உங்களுக்குள்ளே உலாவுகிறார், உங்கள் நடுவிலே வாழ்ந்திருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உனக்குள்ளே வாழ்கிறாரா? நீ தேவனுடைய பிள்ளையாக வாழவில்லை, கிறிஸ்துவை நீ அங்கீகரிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்கள் கண்மலையாகிய ரட்சிப்பின் கண்மலையாகிய கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் நான் கிறிஸ்தவன் என்கிறாய். ஆவியானவரே இங்கே வாரும் 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 வருந்தி அழைக்கிறாய். கிறிஸ்து, ஞானத்தின் ஆவியானவராகிய கிறிஸ்து, படைப்பின் ஆதியாயிருந்த கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார் என்பதை நீ விசுவாசிக்கவில்லை. நீ கிறிஸ்துவை வெளியே எங்கே இல்லாமல் தேடுகிறாய். கள்ள போதகர்களிடத்திலே கவர்ச்சியாக உன் மனம் விரும்புகிறவைகளை உனக்கு கற்பிக்கிற
கள்ள பிரசங்கியார்களிடத்திலே, கள்ள போதகர்களிடத்திலே, கள்ள தீர்க்கதரிசிகளிடத்திலே, கள்ள அப்போஸ்தலர்களிடத்திலே, கள்ள ஆவிகளால் வஞ்சிக்கிற வேசிப்பு மக்களிடத்திலே, பிசாசின் சந்ததியினிடத்திலே நீ கிறிஸ்துவை தேடுகிறாய், பரிசுத்த ஆவியை தேடுகிறாய். புரியுதா? புரியல? புரியாது. புரியும் நிலையில் நீங்கள் இல்லை. வஞ்சிக்கப்பட்டு விட்டீர்கள். அந்நிய ஆவிகளால், அசுத்த ஆவிகளால், விதத்த தேவர்களால், மாண்ட ராட்சதர்களால், மரித்த மனிதர்களின் ஆவிகளால் தங்களை தெய்வங்களாக காட்டிக்கொள்ளுகிற, தங்களை தேவர்களாக தேவிகளாக காட்டிக்கொள்ளுகிற விபச்சார சந்ததிகளால், விபச்சார ஆவிகளால், பாபிலோனின் ஆவிகளால் வஞ்சிக்கப்பட்டு விட்டீர்கள். இனி வருந்துவதற்கு ஒன்றுமில்லை. மனம் திரும்ப அவைகளை விட்டு விலகு. இல்லையேல் அழிக்கப்படுவாய். அவருடைய அக்கினி தாழ்ந்த பாதாளம் வரைக்கும் எரியும். இந்த பகுதி சொல்லுகிறது. அன்றே சொல்லி இருக்கிறார், இன்றைக்கு அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவர். இருந்தவர் ஆதியில, இருக்கிறவர் இப்பொழுதும், இப்போதும் இன்னும் வருகிறவர். அவர் மாறாதவர், வாக்கு மாறாதவர், வார்த்தையிலே உண்மையுள்ளவர். மறந்து விடாதே. அதனால் தான் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் இடைக்கிலே சில வசனங்களை விட்டு விடுகிறேன். நீங்கள் இதை இணைத்து தியானித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை. என்ன யாருக்கு பலியிடாங்க? தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புதிய தெய்வங்களாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். நீ கொடுக்கிற காணிக்கை எல்லாம் யாருக்கு? கர்த்தர் உன்னிடத்தில் காணிக்கை கேட்கிறாரா? நீ கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக அவருக்கு பலி, ஸ்தோத்திர பலியிட சொன்னார், பலி செலுத்த சொன்னார். நீ அதை பிசாசுகளுக்குரியதாக மாற்றினாய். ஆகவே இப்பொழுது பலி செலுத்த வேண்டாம் என்கிறார். ஒரே பலியாக தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை, தேவ ஆவியானவராகிய, ஞானத்தின் ஆவியானவராகிய கிறிஸ்துவை மனித குமாரனாக பிறக்க வைத்தார். இயேசு என்னும் நாமத்தில் கிறிஸ்துவாக, நித்திய கண்மலை ஆகிய கிறிஸ்துவாக அவரை பிறக்க செய்தார். அவரையே ஒரே பலியாக சிலுவையிலே பலியிட்டார். நீ இன்னைக்கும் பலி போடுற? மேடையில ஏறி கள்ளத்திற்க தரிசனம் சொல்றதுக்கு முன்னாடி உன் குலதெய்வத்திற்கு கோழி வெட்டுகிறாய், ஆடு வெட்டுகிறாய், கிடா வெட்டுகிறாய். கேவலமா தெரியல? நீ பரிசுத்தவான் என்கிறாய். உனக்கு உன்னுடைய பரிசுத்தம் எங்கே இருக்கிறது? உன் மாம்சத்தில் இருக்கிற இச்சை, காம இச்சைகளிலே இருக்கிறது, சம்பாத்திய இச்சையிலே இருக்கிறது, பண ஆசையிலே இருக்கிறது. எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிற பண ஆசையின் இச்சை உன் விக்கிரகம், பண ஆசை எனும் பொருளாசையின் விக்கிரகம் உன் இருதயத்திலே குடிகொண்டிருக்கிறது. கிறிஸ்துவனிடத்தில் இல்லை, கிறிஸ்துவன் ஆவியினிடத்தில் இல்லை. அதை புரிந்து கொள். அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ பரலோகம் போக மாட்டாய். ஏன்? பண ஆசையும் சம்பாத்திய இச்சையும் காம இச்சைகளும் உனக்குள்ளே, உன் இருதயத்திலே நிறைந்திருக்கிறது. பொருளாசையின் விக்கிரகங்களாய் நீ எப்படி பரலோகம் போவாய்? கிறிஸ்தவனே, இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, தீர்க்கதரிசியே, கள்ள போதகனே, கள்ள பிரசங்கியே, அப்போஸ்தலனே, பரிசுத்தவானே, மறுபடி பிறந்த வேசி மக்களே, நீங்கள் தியானியுங்கள். உங்கள் இருதயத்தை குத்தி கிழித்து பாருங்கள். பரலோகம் உங்களுக்குள் இல்லை. ஏன்? கிறிஸ்து, நித்திய கண்மலையாகிய கிறிஸ்து உங்களுக்குள் இல்லை. ஏன் சொல்லுகிறேன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பரலோக ராஜ்யம், கிறிஸ்துவாகிய நித்திய கண்மலையாகிய கிறிஸ்து எனும் பரலோக ராஜ்யம் உங்கள் நடுவிலே வந்திருக்கிறது. ஆனால் உங்கள் இருதயங்களுக்குள்ளே அவர் இல்லை. வெறும் வாய் வார்த்தைகளால் அவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் என்னை மறந்தார்கள், அவர்கள் என்னை தேடவில்லை, தங்கள் உதடுகளினால் என்னை கனப்படுத்துகிறார்கள், தங்கள் இருதய நினைவுகளினால் எனக்கு தூரமாயிருக்கிறார்கள். ஏன்?
உங்கள் இருதயங்களுக்குள்ளே பணாசை, பொருளாசை, சம்பாத்திய இச்சை என்னும் விக்கிரகம் சாத்தான் பிசாசு குடியிருக்கிறான். பின் எப்படி உங்களுக்குள் பரிசுத்த ஆவி வரும்? உங்களுக்குள் நல்ல எண்ணங்கள் எப்படி வரும்? நற்சிந்தனை எப்படி வரும்? தூய உள்ளம் எப்படி இருக்கும்? இருக்காது. பரிசுத்தமற்ற சந்ததியாய் இருக்கிறீர்கள், பக்தி வேடதாரிகளாய் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், இப்பொழுதே பரலோக ராஜ்யம் உங்கள் நடுவிலே வந்திருக்கு, உங்களுக்குள்ளே வந்திருக்கிறதா? நீங்கள் எங்கே தேடுகிறீர்கள் கிறிஸ்துவை? அங்கே இருக்கிறார் இயேசு, இங்கே இருக்கிறார் கள்ளத்தீர்க்கதரிசி, இங்கே இருக்கிறார் பரிசுத்தவான். உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனும் பரிசுத்தவான் அல்ல என்பதை நீங்கள் உணர மறந்து விட்டீர்கள். கிறிஸ்து உங்களுக்குள் இருக்க வேண்டும். சமாதானம் இருக்கிறது போதும் என்கிற உறுதிப்பாடு, சந்தோஷம், சமாதானம் உனக்குள் இல்லை. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று உன் இருதயம் பாதாளத்தை போல் திறந்து கிடக்கிறது. நீ கிறிஸ்தவனா? மற்றவர்களை ஏமாற்றுகிறாய், கிறிஸ்துவின் பெயரால் காணிக்கை வாங்குகிறாய், நீ கொள்ளையடித்து சம்பாதிக்கிறாய், நீ பிசாசு துரத்துகிறாய். பிசாசு உனக்கு கட்டுப்படுமா? பிசாசு உனக்கு கட்டுப்படுகிறதா? பிசாசை உன்னால் துரத்த முடியுமா? அது ஒரு நிழல், அது ஒரு மாய நிழல். நீ அதையே புரிந்து கொள்ள மறுக்கிறாய். இல்லாத ஒன்றை இருப்பது போல காட்டுகிறது ஒரு மாயை. அந்த மாயை நீ பிசாசு என்று நம்பி அதை துரத்த பார்க்கிறாய். உனக்குள்ள இருக்கிற உன் ஆவி, உன் அசுத்த ஆவியே, உன் தீய சிச்சைகளே பிசாசு. நீ முதல்ல அதை திறத்து, அதுக்கப்புறம் மற்றவங்களை திறத்த பாரு, சீர்படுத்த பாரு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் தான் சொல்லுகிறார், அவர் தமது வருகைக்கு முன்பு யோவான் ஸ்நாபகனை அனுப்பினார். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை புத்திமான்களின் இருதயத்திற்கும், நீதிமான்களின் இருதயத்திற்கும் மாற்றுவதற்காக யோவான் ஸ்நாபகனை அனுப்பினார். முடிவாக கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவன் வந்து கீழ்ப்படியாதவர்களின் இருதயத்தை நீதிமான்களின் இருதயத்திற்கும், அறிவாளிகளின் இருதயத்தை பிள்ளைகளுடைய இருதயத்திற்கும், நீதிமான்களின் இருதயத்தை பிள்ளைகளுடைய இருதயத்திற்கும் மாற்றுவான். ஆம், அவர் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கும்படியாக தம்முடைய ஊழியக்காரனை அனுப்புகிறார். அவர் வருகிறார். தேவனுடைய ஆலயங்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட, கிறிஸ்துவின் இருப்பிடங்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட புத்தியுள்ள இருதயங்களை தமக்கென்று சேர்த்துக் கொள்வதற்காக அவர் வருகிறார். அவர் சொன்னாரே 2000 வருஷங்களுக்கு முன்பு, பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. யார் யாருக்குள்ளே பரலோக ராஜ்யம் ஆகிய கிறிஸ்து பிறந்திருக்கிறாரோ அவர்களுக்குள்ளே நித்திய ராஜ்யம், நித்திய ஜீவனும் தேவனுடைய ராஜ்யமும் இருக்கிறது. அங்கே கிறிஸ்து வாழுகிறார். அங்கே பரிசுத்த ஆவியாயிருக்கிற தேவன் வாழுகிறார். ஞானத்தின் ஆவியாயிருக்கிற கிறிஸ்து வாழுகிறார். நீ மறந்து விட்டாய். எங்கெல்லாம ஓடிக்கொண்டிருக்கிறாய் பணம் சம்பாதிக்க. கிறிஸ்துவின் பெயரால், பரிசுத்த ஆவியின் பெயரால், வசனங்கள், ஆசீர்வாத வாக்கியங்களின் பெயரால் பணம் சம்பாதிக்க ஓடிக்கொண்டிருக்கிறாய். நீ கிறிஸ்துவை தேடவில்லை, நித்திய ஜீவனை தேடவில்லை, தேவனுடைய ராஜ்யத்தை தேடவில்லை, நித்திய ராஜ்யத்தின் சுதந்திர பாகங்களை, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நித்திய ஜீவ கிரீடத்தை தேடவில்லை. தேடு. அதனால் தான் சொல்லுகிறார், நீ கொழுத்து போய் உதைக்கிறாய். யாரை? உன் நித்திய கண்மலையாகிய கிறிஸ்துவை உதைக்கிறாய், அசட்டை பண்ணுகிறாய், அந்நிய ஆவிகளை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய்.
கடைசியா 21ஆம் வசனத்திற்கு வருகிறேன். தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அந்த 20ஆம் வசனத்துல என்ன சொல்லுது? என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். தேவன் என்ன சொல்லுகிறார்? தேவனாகிய கர்த்தர் படைப்பின் ஆதியாயிருந்த இறைஞானத்தின் ஆவியானவராக இருந்த கிறிஸ்து, நித்திய கண்மலையாகிய கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? உங்கள் ரட்சிப்பின் கண்மலையாகிய கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? கேளுங்கள். என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். இப்ப மறைக்கிறார், தேடினாலும் காண முடியாது. உலகத்தின் அழிவு காலம் நெருங்கிவிட்டது. தேவன் தம்முடைய முகத்தை மறைத்திருக்கிறார். நீங்க எங்க ஒப்பாரி வச்சு தேடினாலும் காண முடியாது. நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே சொல்லுகிறார், என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். எதுக்காக பார்க்கிறாரு? எதுக்குங்க? இந்த வசனம் தான், இந்த செய்தியினுடைய மூலாதாரமே அந்த வசனம் தான். அதை புரிந்து கொள்ளுங்கள். என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். சங்கீதக்காரனும் அனைத்து ஊழியக்காரர்களும் வேதாகம எழுத்தாளர்களும் சொல்லுகிறார்கள், தேவனுடைய முகம், முகப்பிரகாசம். தேவனே உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே உம்முடைய முகத்தை, கிறிஸ்துவே, பரிசுத்த பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறான், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் உள்ள தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை எங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்க செய்தார். அதிலே தேவனுடைய ஞானம், ஆற்றல், அறிவு, வல்லமை எல்லாம் ஆகிய ஞான ஒளி, இறைஞான ஒளி அவருடைய முகத்திலே இருக்கிறது. யாருடைய முகத்திலே? கிறிஸ்துவின் முகத்திலே இருக்கிறது. படைப்பின் ஆதியாயிருந்த தேவனுடைய இறைஞான ஒளி கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் இருக்கிறது. அவருடைய பராக்கிரமம், அவருடைய ஆற்றல், அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமை, அவருடைய சக்தி, அவருடைய ஞானம், அறிவு அனைத்தும் எதிலே இருக்கிறது? கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 6-7 வசனங்கள் என்று நினைக்கிறேன். ஒருவேளை தவறுதலாக இருக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சொல்றேன். வசனத்தை எடுத்து உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4
2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் கிறிஸ்தேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். மண்பாண்டங்களாகிய எங்கள் சரீரங்களில் பெற்றிருக்கிறோம். நீ பணத்திற்காக சம்பாத்தியத்திற்காக பொக்கிஷம் தேடிக்கொண்டிருக்கிறாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விற்று பணம் சம்பாதிக்கிறாய். கள்ள தீர்க்கதரிசியே, கள்ள அப்போஸ்தலனே, கள்ள போதகனே, இறை மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாய், ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். இறைஞான அறிவின் பொக்கிஷமாகிய பரலோக ராஜ்யம் எனும் கிறிஸ்து ஆகிய பரலோக ராஜ்யம் உங்கள் இருதயங்களிலே வாழ வேண்டும், தங்கியிருக்க வேண்டும். கிறிஸ்தேசுவின் முகத்தில் இருக்கிற தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி உங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்க வேண்டும். ஆனால் விக்கிரகம், பொருளாசை எனும் விக்கிரகம், அந்நிய ஆவிகளின் துருபதேசங்கள் உன் இருதயங்களை நிரப்பி இருக்கிறது. பரலோகம் உன்னிடத்தில் இல்லை. நீ பரலோக ராஜ்யவாசியாக மாற முடியாது. நீ பரலோகத்தை சொந்தம் கொண்டாட முடியாது. எங்கள் பொக்கிஷம் எங்கள் வீடு பரலோக ராஜ்யம், அங்கே எங்களுடைய பொக்கிஷம் இருக்கிறது என்று சொல்லாதே. இல்லை, உன் இருதயம் உன்னுடைய பொக்கிஷ சாலையாக மாறி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விற்று பணம் சம்பாதிக்கிற கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள போதகர்களையும் புரட்டு உபதேசிகளையும் நம்புகிறவனே, உன் இருதயத்திலே பரலோக ராஜ்யம் இல்லை. கிறிஸ்து வாழவே இல்லை. ஞானத்தின் ஆவியானவராகிய கிறிஸ்துவின் ஆவியானவர் உனக்குள் தங்கவில்லை. உன் இருதயமே நரக பாதாளமாய் இருக்கிறது. மறந்து விடாதே. அவர் சொல்லுகிறார், தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி உங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினீர்கள். தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். அதாவது மனிதர்கள் என்று, மிருகங்கள் என்று சொல்லப்படுகிற ராட்சச புத்திரர்களால், ராட்சச புத்திரர்களின், அரக்கர்களின், அசுரர்களின் சந்ததிகளால், ஏனாக்கியரின் புத்திரர்களினால், பெலிஸ்தியர்கள், அம்மோனியர்கள், மோவாபியர்கள், கிர்காசியர்கள், கிபியோனியர்கள், ஏத்தியர், மோரியர், ஆவியர், ஏவியர்களால், பெர்சியர்களால், அந்நிய ஜாதிகளால், ராட்சச புத்திரர்களின் சந்ததிகளால் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன். எரிச்சல் உண்டாக்குவதோடு மட்டுமல்ல, மதிக்கப்படாத ஜாதிகளால், ஜனங்களால் உங்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி, மதிகட்ட ஜாதிகளால், அதாவது மிருக குணம் கொண்ட மதிகட்ட ஜாதிகளின் குற்றங்களால், மதவரி ஜாதி வரியிலே உழன்று கொண்டிருக்கிற மதிகட்டவர்களின், மதிகேடர்களின் சந்ததிகளால் உங்களை கோபப்படுத்துவேன் என்று சொல்கிறார். என்ன நடந்துட்டு இருக்கு இன்றைக்கு உலகத்திலே? மதிகேடர்களின் சந்ததிகளால், எருசலேம் தொடங்கி, யூதர்களின் யாக்கோபின் சந்ததி தொடங்கி இன்று வரை இந்தியா, உலகத்தின் தென்கோடி கீழெல்லை வரை, பூமியின் தென்கிழக்கு எல்லை வரை மதவரி, ஜாதிவரி, இனவரி, தலைவிரி தாடிக்கொண்டிருக்கிறது. எங்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நின்று நிலைக்க இடமில்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். சொல்லுகிறார், வார்த்தைகள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது, எழுத்தின்படி நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. சகல ஜாதிகளிலும் அவர்களை
ஜாதிகளால் அவர்களை கோபப்படுத்துவேன். என் கோபத்தினால், தேவனுடைய கோபம், இது மனித கோபம் அல்ல, இது மனித கோபம் அல்ல, தேவ கோபம். இந்த மனுக்குலம் அழிக்கப்படும் இந்த காலகட்டத்திலே தேவ கோபம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. சொல்லுகிறார், என் கோபத்தினால் அக்னி பற்றி எரியும், மனிதர்களின் மேல் பற்றி எரியும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத மக்கள் இனங்களின் மேல் தேவ கோபம் பற்றி எரியும். நரக அக்னி பற்றி எரியும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். இல்லை என்றால் வரும் நாட்கள் கடும் ஆபத்து காலமாக இருக்கும். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சுட்டிக்காட்டுகிற அனைத்து நிகழ்வுகளும் நடந்தேறப்போகிற காலமாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, என் கோபத்தின் அக்கினி பற்றி எரியும். பற்றி கொண்டது, என்ன சொல்றது? பற்றி கொண்டது. தேவனுடைய கோபத்தின் அக்கினி பற்றி கொண்டு இருக்கு, பற்றி கொண்டது. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அங்கே சொல்லப்படுகிறது, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது, அதையும் எடுத்து வாசிக்கிறேன். சொல்லுகிறார், சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அதாவது பயபக்தியோடு, இதய சுத்தத்தோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு கர்த்தரை சேவியுங்கள், கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள், கர்த்தருக்கு பணிவிடை செய்யுங்கள். நடுக்கத்துடனே, பயம், உடலும் ஆவி ஆத்மா சரீரம் நடுக்கத்தோட நடுங்கிக் கொண்டே கர்த்தரை களி கூறுங்கள், சந்தோஷப்படுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள். மகிழ்ச்சி கொண்டாடுவதிலும் சந்தோஷப்படுவதிலும் நடுக்கம் வேண்டும் என்று சொல்லுகிறார். 12ஆம் வசனம், குமாரன் கோபம் கொள்ளாமலும். யார் குமாரன்? உங்கள் ரட்சிப்பின் கண்மலையாகிய கிறிஸ்து. நீங்கள் புறக்கணித்து தள்ளுகிற, நீங்கள் அசட்டை பண்ணின பேய்களுக்கும் அந்நிய ஆவிகளுக்கும் அந்நிய தெய்வங்களுக்கும் ஆராதனை செய்கிறீர்களே, அந்நிய ஆவிகளை கொண்டு நாங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு மறுபடி பிறந்து வேசி பிள்ளைகளாய் பிறந்திருக்கிறோம் என்று சொல்லி மகிழ்ச்சி கொண்டாடுகிறீர்களே, சந்தோஷப்பட்டு களி கூறுகிறீர்களே. அருவருப்பானவர்களே, உங்களையே பிசாசுகளுக்கு பலியிட்டவர்களே, படைத்து விட்டவர்களே, பிசாசுகளுக்கு அந்நிய ஆவிகளுக்கு ஒப்படைத்து விட்டவர்களே, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நித்திய கண்மலையாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தால் நாங்கள் கழுவப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஆவியால் நிரப்பப்பட்டு பரிசுத்தம் அடைந்து மறுபடி பிறந்து விட்டோம். வேசி பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். உங்கள் உடல் சரீரத்தின் உறுப்புகள் அனைத்தும் வேசியின் அவயவங்களாய் இருக்கிறது. மறந்து விட்டீர்கள். சொல்லுகிறார், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை மூத்தம் செய்யுங்கள். எவரை? நீங்கள் புறக்கணித்து தள்ளி இருக்கிற நித்திய கண்மலையாகிய கிறிஸ்துவை முத்தம் செய்யுங்கள். உங்கள் இதயங்களுக்குள்ளே கிறிஸ்து இல்லையே, கிறிஸ்துவின் ரத்தம் இல்லையே, பின் எப்படி நீ மறுபடி பிறப்பாய்? உன்னிடத்தில் இருக்கிறது அசுத்தாவி, பொய்யின் ஆவி, வேசித்தன ஆவி, விபச்சாரமயக்கத்தின் ஆவி, பணாசையின் ஆவி, வேசித்தன ஆவி, பொருளாசையின் ஆவி, காம இச்சைகளின் ஆவி, பணம் சம்பாதிக்கிற ஆவி. கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி பணம் சம்பாதிக்கிற உனக்கும் ஒரு வேசிக்கும் என்ன வித்தியாசம்? யோசித்து பார். அல்லேலியா, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட்.
ஆமேன். கர்த்தருக்கு சொல்லுகிறாயா, பிசாசுகளுக்கு சொல்லுகிறாயா? யோசித்து பார்க்கிறவனே, இப்பொழுதே அவரை முத்தம் செய்யுங்கள். அவருடைய கோபம் இன்னும் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற அனைவரும் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற, இப்பொழுதே அவருடைய கோபம் பற்றி எரிய தொடங்கிவிட்டது. இப்பொழுதே அவரை பற்றிக் கொள்ளுகிற உன் பாவ இச்சைகளை, காம இச்சைகளை, மாமிச இச்சைகளை, சம்பாத்திய இச்சைகளை, காணிக்கை பொறுக்கும் பொறுக்கித்தனங்களை, பிசாசின் குணாதிசயங்கள் அனைத்தையும் விட்டு உதறி தள்ளிவிட்டு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவம் கழுவப்படவர் உன்னை ஒப்புக் கொடுத்து அந்நிய பாஷைகளையும் முழுக்க ஸ்நானங்களையும் உதறி தள்ளிவிட்டு அவருடைய பாதங்களை முத்தம் செய்ய இல்லை என்றால் நெறிகிற நெறிநரக பாதாளம் அக்கினி உன்னை சுட்டரிக்கும் என்பதை மறந்து விடாதே. இப்பொழுதே அவருடைய கோபம் பற்றி எறிய தொடங்கி இருக்கிறது. இப்பொழுதே அவரை முத்தம் செய்யுங்கள். அவரை முத்தம் செய்கிறவர்கள் நித்திய கண்மலையாகிய கிறிஸ்துவையும், கிறிஸ்துவின் ரத்தத்தையும், கிறிஸ்துவின் ஆவியையும் முத்தம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது. நான் திரும்ப அந்த கடைசி வசனத்துக்கு வர்றேன். எந்த வசனத்திற்கு? என் கோபத்தினால், பாகமம் 32 அதிகாரம் 22 வசனம், என் கோபத்தினால் அக்கினி பற்றி எரியும். பற்றி கொண்டது, அக்கினி பற்றி கொண்டது, அது தாழ்ந்த பாதாளம் மட்டும் எரியும். எந்த பாதாளம்? தாழ்ந்த பாதாளம், எரிநரக பாதாளம் மட்டும் பாயும், எரியும். அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்திபாரங்களை வேக பண்ணும். என்ன செய்யும்? நீ பர்வதங்களின் அடியிலே போய், மறைவிலே போய் விழுந்து கொள்ள முடியாது. மலைகளின் இடுக்கிலே பதுங்கிக் கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு 24 அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார், கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! அந்த நாள் மாரி காலத்திலாயிலும் மழை காலத்திலாயிலும் வராதபடிக்கு, ஓய்வு நாளிலாயிலும் வராதபடிக்கு, சம்பவிக்காதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்? இயேசு கிறிஸ்துவை அறியாமல், அவருடைய ரத்தத்தை புறக்கணித்து, நித்திய உங்கள் ரட்சிப்பின் கண்மலை ஆகிய கிறிஸ்துவை புறக்கணித்து, அவமதித்து, புறக்கணித்து தள்ளி, அசட்டை பண்ணி, முழுக்கு ஸ்நானங்களினாலும் அந்நிய ஆவிகளினாலும், பிசாசுகளின் ஆவிகளினாலும், துர்வதேசங்களினாலும், அசுத்த ஆவிகளாலும் நிறைந்திருக்கிற கிறிஸ்தவனே, நீ மனம் திரும்பவில்லை என்றால், நீ கிறிஸ்துவை முத்தம் செய்யவில்லை என்றால், கிறிஸ்துவ ரத்தத்தால் பாவம் கழுவப்படவில்லை என்றால், கிறிஸ்துவின் ஆவியினால் நீ மீட்பை, ரட்சிப்பை பெறவில்லை என்றால், உன் அழிவு நிச்சயம். நீ மலைகளுக்கும் பர்வதங்களுக்கும் குன்றுகளுக்கும் ஓடி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து எங்களை பரிசுத்தம், மகா பரிசுத்தம் உள்ளவருக்கு எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் நாட்கள் வருகிறது. ஆகவே மனம் திரும்புங்கள். மனம் திரும்பி கிறிஸ்துவை, நித்திய கண்மலை ஆகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அண்டிக் கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மற்றவர்கள் அழிவை சந்திப்பார்கள். 23 வசனம், உபாகமம் 32 அதிகாரம் 23 வசனம். இத்துடன் என்னுடைய செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன் என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்திராத தீங்குகளா என்று நீங்கள் கேட்கப் போகிறீர்கள், கேட்பீர்கள். இல்லை, இதுவரையிலும் இந்த உலகம் தோன்றினது முதல், சகல ஜாதிகளும் தோன்றினது முதல், இந்த காலம் மட்டும் தோன்றியிராத மகாபெரிய ஆபத்து காலம் வருகிறது. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12 அதிகாரம் 1 வசனம். நினைவில் கொள்ளுங்கள். வேதாகமத்தை திறந்து தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12 அதிகாரம் 1 வசனத்தை எடுத்து படியுங்கள். அங்கே சொல்லுகிறது, தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன், குவியலாய் குவிப்பேன் என்று சொல்லுகிறார். நீ ஆசீர்வாதங்களை வண்டி வண்டியாய் இறக்குகிறாய், உலக செல்வங்களை வண்டி வண்டியாய், கப்பலாய், ஆகாய விமானமாய் இறக்குகிறாய். பல்வேறு நாடுகளிலே கொண்டு
காணிக்கை பணத்தை சம்பாதிக்கிறாய். அளவில்லாமல் எங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமா, இந்த ஆசீர்வாதம் உலகத்துக்குரியது, இது சாத்தானுக்குரியது, இது அந்தி கிறிஸ்துவுக்குரியது, இது பிசாசுகளின் ஆவிகளுக்குரியது. நீ நித்திய ஜீவனாகிய செல்வத்தை, பொக்கிஷத்தை நீ சேர்க்கவில்லை, அதை தேடவும் இல்லை. அவர் சொல்லுகிறார், தீங்குகளை ஆகையால் தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன், என்னுடைய அம்புகளை எல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன். அவருடைய அம்புகள் என்ன? தீ அம்புகள், அக்னி அஸ்திரங்கள், நெருப்பு அங்குகள், நெருப்பு அங்கிகள், அம்புகள். தேவன் தம்முடைய சாத்தானுடைய அக்னி அஸ்திரங்கள் அல்ல, தேவனுடைய அக்னி அஸ்திரங்களை உங்கள் மேல் குவிப்பே என்று சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள் கிறிஸ்தவர்களே. நித்திய தேவனை, சத்திய ஜீவனாகிய தேவனை, சத்திய ஆவியானவராகிய தேவனை, நித்திய கண்மலையாகிய கிறிஸ்துவை தேடுங்கள், அப்பொழுது அவரை கண்டுகொள்வீர்கள். இப்பொழுது உங்கள் இருதயங்கள் அந்நிய ஆவிகளாலும், துருபதேசங்களாலும், பொய்களினாலும், பித்தலாட்டங்களினாலும், ஏமாற்று வித்தைகளினாலும், அசுத்த ஆவிகளாலும், பிசாசுகளின் ஆவிகளினாலும் நிறைந்திருக்கிறது. இவைகளை விட்டு தள்ளிவிட்டு வெளியேறுங்கள். தேவன் உங்களை கரம் நீட்டி அழைக்கிறார். அவரிடத்திலே வாருங்கள். இல்லை என்றால் இந்த ஆண்டு முடிவு மாபெரும் அழிவோடு, ஆத்துமாக்களின் அழிவோடு ஆரம்பமாக போகிறது. புதிய ஆண்டு ஆசீர்வாதம் வரும் என்று எதிர்பார்க்கிறாரே. புதிய ஆண்டு இதுவரை சந்தித்திராத மாபெரும் அழிவுகளும், மாபெரும் துன்பங்களும், மாபெரும் தீங்குகளோடும் ஆரம்பிக்க போகிறது. ஆகவே இப்பொழுதே மனம் திரும்புங்கள். இல்லாதவர்கள், மனம் திரும்ப மனமற்றவர்கள் தேவனுடைய அக்கினிக்கு இரையாக்கப்பட போகிறார்கள் என்பதை கூறி, இந்த ஆண்டுக்கான முடிவு செய்தியை, இறுதி செய்தியை இந்த நாளிலே, இந்த 30ஆம் தேதி, இந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதியிலே நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் புதிய ஆண்டிற்கான செய்தியை நாளை மறுநாள் புத்தாண்டு அன்று காலையிலோ, மதியத்திலோ, மாலையிலோ, ஏதோ ஒரு நேரத்தில் உங்களோடு இந்த எரிகிற தீவட்டி என்கிற பர்னிங் டார்ச் இன் தமிழ் என்கிற யூடியூப் சேனலிலே புத்தாண்டு செய்தியை செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். சமயம் சொல்ல முடியாது. தோராயமாக இந்த நேரத்திலே மதியத்துக்கு பிற்பாடு, அதாவது 12 மணிக்கு பிற்பாடு, பிற்பகல் 12:01 அந்த நேரத்திற்குள்ள எரிகிற தீவட்டி என்னும் பர்னிங் டார்ச் என்கிற யூடியூப், பர்னிங் டார்ச் இன் தமிழ் என்கிற யூடியூப் சேனலில் செய்தியை உங்களோடு தொடரலாம் என்று நினைக்கிறேன். கர்த்தருடைய சித்தம் எதுவோ அதன்படி அந்த செய்தி உங்களோடு 1ஆம் தேதி புத்தாண்டு அன்று உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படும் உங்களோடு. அதுவரை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இறைவார்த்தைகளோடு, உங்களோடு வார்த்தைகளின் வழியாக உங்களோடு பேசுவாராக. ஆமேன், ஆமேன்.